ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ புது வருஷத்தோட புது வீடியோவோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், என்னுடைய ஹேபிட்ஸ். நான் எடுத்த உடனே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஆள் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருமே தவறுகள் செஞ்சு தான் நம்மளை திருத்திக் கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு போன வருஷமோ, அதுக்கு முன்னால நடந்த விஷயங்கள மட்டுமே நீங்க நெனச்சுக்கிட்டு, இந்த வருஷமும் நம்மளுக்கு கஷ்டம் தான் வரும் அப்படின்னு நெனைக்கிறத நிறுத்தணும் ஃபர்ஸ்ட்டு. போன வருஷம், போன வருஷத்தோட முடிஞ்சு போச்சு. நல்ல விஷயங்கள் போன வருஷம் செஞ்சிருந்தீங்கன்னா, அதையே நீங்க கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கலாம். பட் நம்மளுடைய பழைய ஒரு அ ஒரு ஹேபிட்டோ, ஏதோ ஒரு விஷயத்தையோ நம்ம ஒரு கஷ்டத்தையும் நம்ம மறந்து தான் ஒரு புது வருஷத்துக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைக்கணும். இது ஒரு ஆங்கில புத்தாண்டா இருக்கலாம். ஆனாலும் இந்த புத்தாண்டுல இருந்து நம்ம ஒரு புது மனுஷனா மாறணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கலாம். ஸோ நான் ஒரு சில விஷயங்கள நான் சொல்றேன். இத நீங்க ரெசல்யூஷன் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கிறலாம். நீங்க இத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இத நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியும் வரும், ஒரு சந்தோஷமும் வரும். ஸோ என்ன மாதிரியான ஹேபிட்ஸ் நான் ஃபாலோ பண்றேன், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்பயும் போல ஒரு கோட்டோட இந்த வீடியோவ ஆரம்பிக்கலாம். It is never too late to be what you might have been. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல கனவு கண்டிருப்போம். நான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், டீச்சர் ஆக போறேன், ஆஸ்ட்ரோநாட் ஆக போறேன். என்ன வேணும்னாலும் நம்ம ஆனா எல்லாருக்குமே ஒரு கனவு அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்போம். எத்தனை பேர் அந்த கனவ நம்ம நினைவாக்கியிருப்போம். நெறைய பேருனால நம்மளுடைய அந்த ட்ரீம்ஸ ரீச் பண்ணியிருக்க முடியாது. ஆனா இப்பயும் ரொம்ப லேட் ஆகல. எத்தனை வயசு இருந்தாலும், நீங்க நெனச்சத நிறைவேத்திக்க உங்கனால முடியும். நீங்க நெனச்சீங்கன்னா மட்டும் தான் அது நிறைவேத்திக்க முடியும். அப்படி உங்கனால அந்த விஷயம் தான் அ நடக்காது அப்படின்னு நெனைக்காம, வேற ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு டேலண்ட் இருக்கா? அதுல நீங்க முன்னேற முடியுமான்னு பாருங்க. வயசு அப்படிங்கிறதுக்கு ஒரு எதுக்குமே ஒரு தடையா இருக்கக்கூடாது. ஸோ நீங்க என்னவா ஆகணும்னு நெனைக்கிறீங்களோ, கண்டிப்பா நீங்க எந்த வயசுல வேணா ஆகலாம். ஸோ இந்த புத்தாண்டுலருந்து நீங்க நெனைக்க ஆரம்பிங்க. நான் இந்த மாதிரியான ஒரு கோல நான் செட் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி மாறணும். நான் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சுக்கோங்க. ஸோ எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈட் ஹெல்தி. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நெறைய கலப்படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு சாப்பாட்டுலயே. நம்மளுடைய காய்கறிகள் கூட அ ச நெறைய விஷயங்கள், நெறையா கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடம்ப நீங்க பாதுகாத்துக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் சீட் மீல்னு சொல்லுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஜங்க் ஃபுட் வெளியில சாப்பிடுறது ஓகே. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரு ஹெல்தியான சத்து இருக்கிற ஒரு சாப்பாடா நீங்க சாப்பிடுங்க. உலகத்திலே கம்பேர் பண்ணீங்கன்னா, இந்தியால ரொம்ப ஹெல்தியான சாப்பாடெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம சாப்பிடுறதுல நம்ம கரெக்ட்டான அந்த போர்ஷன்ஸ நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம். ஸோ அத நீங்க பார்த்துட்டு, நீங்க ஹெல்தியா சாப்பிடுங்க. KFC மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் விமன் KFC கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அப்ப பிரெக்னன்ட் விமனுக்கு அது ஒத்துக்காது அப்படின்னா, அதில எவ்வளவு டேஞ்சரஸான விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி நெறையா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. நான் அதுக்கு முன்னால நான் எப்பயுமே குடிப்பேன். பெப்சி, கோக் அந்த மாரிலாம். ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்தது இல்லையா? ஸோ அப்ப தான் நான் ஸ்டாப் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கோக்கு, பெப்சி அதெல்லாம் குடிக்க மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த மாரி ஒரு ஹேபிட்ட நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் நல்ல விஷயம் தான் சாப்பிடுவேன். ஜங்க் ஃபுட்டு இந்த மாரி கோல்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணுவேன்னு நெனைங்க. உங்க உடம்புக்கும் நல்லதா இருக்கும். உங்களுக்கே ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சே நோ டூ அன்வான்டட் திங்ஸ்.
இது வந்து பொருளா இருக்கலாம், இல்லன்னா ஆளா இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவையில்ல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது நீங்க வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து ஒதுக்கி வைக்கணும். அத விட்டுட்டு இல்ல, அத பண்ண முடியாது, என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏதோ ஒரு விஷயத்த என்னால நான் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து வாழ்க்கையில உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள நீங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. கடைசில நீங்க வந்து கவலைப்பட்டுட்டே தான் இருப்பீங்க. எத்தன தடவ நீங்க போய் ஒரு விஷயத்த வாங்கிட்டு வந்துட்டு, "ஐயோ! என்னடா இவ்வளவு காச வேஸ்ட் பண்ணிட்டோமே!" அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. கண்டிப்பா ஒரு டைமாவது வந்து எல்லாருமே வந்து யோசிச்சிருப்போம். அதனால தேவையில்லாத விஷயங்கள் வேண்டான்னு சொல்ல கத்துக்கோங்க. வேணும், வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, எல்லாமே வாழ்க்கையில வேணும்னு தான் நெனைப்போம். ஸோ எது தேவையில்ல, எது தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். ஸோ 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்டி யுவர் சிக். இது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி இத ஃபாலோ பண்ணுங்க. கிச்சன்ல பாத்திரங்கள எப்பயுமே வந்து போட்டு வைக்கிற பழக்கங்கள் வேண்டாம். ஏன்னா, இப்ப நீங்க வந்து இப்ப நைட்டே முடிஞ்ச அளவுக்கு வந்து கழுவி வச்சுருங்க. காலையில ஏந்திச்சு சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிச்சன் வந்து கிளீனா இருக்கும். சிங்க் வந்து கிளீனா இருக்கும். இதுல என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்து போயி அத பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஹேப்பியா நீங்க வந்து சமைக்கிற மாரி இருக்கும். இன்னொன்னு கரப்பான்பூச்சி அந்த மாதிரி எறும்பெல்லாம் வராமையும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சிங்க்க கிளீனா வச்சுக்கோங்க. வீட்ல வந்து ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒய்ஃப்க்கு. சிங்க் அவங்கனால ஒரு நாள் கழுவ முடியலையா, நீங்க வந்து கழுவி வைங்க பாத்திரங்கள்லாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய பாத்திரங்கள அழுக்காவே நீங்க சேர்த்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இத வந்து நீங்க சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ்ன்னு கூட நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இல்ல அ வந்து வீட்ல வந்து கஷ்டம் வந்துரும். இந்த மாரி பாத்திரம் விழுந்து கிடந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி கூட நீங்க நெனைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா நெனச்சுக்கோங்க. பட் நம்ம வந்து சுத்தமா இருக்கணும் இல்லையா? ஏன்னா, அது மேல கரப்பான்பூச்சி எல்லாம் வந்து ஓடிட்டுருக்கும். அத வந்து நம்ம சும்மா கழுவுனாலாம் எதுவுமே ஆகாது. அதுல இருக்கிற அந்த அழுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ் எல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்திரங்கள சீக்கிரமா கழுவி வச்சுக்கணும். இத வந்து கண்டிப்பா ஒரு ஹேபிட்டா நீங்க வச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நைட்ல வந்து கழுவிக்கோங்க. அதேமாரி எப்பயுமே பாத்திரம் வந்து கழுவிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காலையில சமைச்சு முடிச்சதுக்கப்புறம், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் கழுவிக்கோங்க. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா ஒரு டைம் எல்லாமே வந்து கழுவிக்கோங்க. சாயங்காலம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் கழுவிக்கோங்க. நைட் வந்து டின்னர் முடிச்சதுக்கப்புறமா. ஸோ 4 டைமா நீங்க வந்து பிரிச்சு நீங்க வந்து கழுவி வச்சுக்கோங்க. ஸோ 4வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ். ஸோ நெறைய பேர் வந்து ஆர்கனைஸே நம்ம வீட்ல வந்து பண்ண மாட்டோம். சும்மா ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு விஷயத்த வந்து எங்கேயோ வந்து வச்சுட்டுருப்போம். ஸோ எப்பயுமே வந்து ஆர்கனைஸ்டா ஒரு ரூ. 10க்கு ஒரு ஃபைல் கூட வாங்கி வச்சுக்கோங்களேன். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து உங்களுடைய ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸு, காலேஜ் டாக்குமெண்ட்ஸு, உங்களுடைய பசங்களோடது, வேக்சினேஷனு, மெடிக்கலு அந்த மாரி தனித்தனியா வந்து ஆர்கனைஸ்டா வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குனு உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா, அதுலேருந்து எடுத்துட்டு போற மாரி இருக்கும். அதே மாரி துணிமணிகளையும் வந்து இஷ்டத்துக்கு உங்க பாட்டுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல சும்மா அப்படியே திணிச்சு வைக்காம, அதையும் வந்து ஒரு இடத்துல மடிச்சு வைங்க. அப்படியே ஒரு ஆர்கனைசர் மாரி இந்த டப்பா டப்பாவா பிளாஸ்டிக்ல வாங்கணும்னு அவசியமே கிடையாது. சும்மா சாதாரணமா மடிச்சு வச்சாலே போதும். அதுலேருந்து எடுக்கும்போது பார்த்து எடுத்தோனாலே போதும். நம்மளுக்கே வந்து அந்த மாரி பார்க்கும்போது வந்து ஆசையா இருக்கும். என்னடா நம்மளுடைய கபோர்டா இவ்வளவு கிளீனா இருக்கா? நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸா இவ்வளவு ஈஸியா இருக்கா? எங்கேயாவது டக்குன்னு போனோம்னாலும் அத எடுத்துட்டு போற மாரி இருக்கும். யாராவது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இத கேட்டாங்க அப்டின்னாலும், அத எடுத்து காமிக்கிற அளவுக்கு இருக்கணும். தூக்கத்துல எழுந்து கேட்டாலும், இந்த விஷயம் இங்க இருக்கு அப்டின்னு வந்து சொல்ற மாரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆர்கனைஸ்டா நீங்க வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கே வந்து சந்தோஷமா இருக்கும். அத பார்க்கும்போது நீட்டா இருக்கும் அப்டின்னு பார்த்து. ஸோ 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் சம்திங் நியூ. ஏதோ ஒரு புது விஷயம். உங்களுக்கு இப்ப பேக்கிங் தெரியலையா? ஒரு பேக்கிங் கத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்குமோ, அந்த மாதிரி ஏதாவது புதுசு புதுசான விஷயங்கள் நீங்க வந்து கத்துக்கலாம். தையல் கத்துக்கணுமா? ஒரு எம்ப்ராய்டரி போடுறதோ, ஒரு ஆரி ஒர்க் போடுறதோ, ஏதோ உங்களுடைய விருப்பம். ஆண்களா இருந்தீங்கன்னா, ஏதாவது மேல படிக்கணுமா? உங்களுடைய ஸ்கில் செட்ட ஏதாவது இம்ப்ரூவ் பண்றதுக்கு பார்க்கணுமா? உங்களுடைய வேலையில நீங்க வந்து இன்னும் அதிகமான ஒரு சம்பளம் போகணும். இன்னும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்டின்னா, அதுக்கு என்னலாம் படிக்கணும்? ஏதாவது ஒரு புதுசான ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும். நம்ம 10த் முடிச்சுட்டோம், 12த் முடிச்சுட்டோம், காலேஜ் முடிச்சுட்டோம். அதோட நம்ம லைஃப் வந்து முடிய போறது கிடையாது. வாழ்க்கையில நெறைய புது புது விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி நம்மளும் வந்து நம்மள அப்டேட்டடா வச்சுக்கிறணும்.
ஸோ அதே மாதிரி உங்களுடைய விருப்பம், அதுக்காக வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த போய் நான் கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுற விஷயத்த நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஸோ இந்த வருஷத்துலேருந்து இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமிட் யோர் செல்ஃப். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கமிட்டடாக இருக்கணும். நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறணும் அப்படின்னாலும் அதில் வந்து நீங்கள் கமிட்டடாக இருக்கணும். இல்லை நான் வந்து இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, நினச்சது மட்டும் பத்தாது. அதுக்கு நம்ம இறங்கி ஒரு 1/2 அன் ஹவர் வேலை செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். திரும்ப வேலை செய்யலாம், திரும்ப ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரே நாளில் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிடணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துக்கோங்க. இப்போ வாரத்தில் 7 நாள் இருக்கா, அந்த 7 நாளில் நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கோங்க. என்ன மாதிரியான வேலைகள்லாம் நீங்கள் செய்வீங்க இந்த நாளில், அந்த மாதிரி நீங்கள் வந்து கமிட்டடாக நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. இல்லைனா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வெறும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் யாருக்குமே வந்து கிடைக்காது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா 60 வயசுக்கு மேலே வந்து உங்களுக்கே வந்து என்னடா வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். எல்லாருக்காகவும் வாழ்ந்தமே, நம்மளுக்காக என்னைக்கு தான் வாழுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. ஸோ லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டுவர்ட்ஸ் யோர் கோல். இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த கோலுமே இல்லை லைஃப்பில் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க. அந்த கோலை அடையிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு, நம்ம வந்து டிகிரி உடனே வாங்கிடல, 12th உடனே நம்ம படித்து முடிச்சிடல. நம்ம வந்து எல்கேஜி, யூகேஜி இல்லைனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து தான் எல்லாருமே வந்து நம்ம படித்து பாஸ் பண்ணால் தான் அடுத்த கிளாஸ்க்கு நம்மளை அனுப்புவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம அதுக்கான உழைப்பை நம்ம வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து முயற்சியும் பண்ணணும், நம்மளுடைய உழைப்பையும் போடணும். வெறும் கனவு மட்டுமே கண்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும், ஃபஸ்ட்டு கோலை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு நோட் மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இல்லைனா நகை வாங்கணும், இல்லைனா மேலே படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு கோலை வந்து எழுதிட்டு அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதெல்லாம் வந்து அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. சரி, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம முடிச்சிட்டோம், அடுத்து எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்மளுடைய அந்த இலக்கை வந்து நம்ம தொட்டு தான் ஆகணும். ஸோ இந்த வருஷத்துலேருந்து எல்லாருமே வந்து கோல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பழைய வருஷத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னோ பரவாயில்ல, ஆனால் இந்த புது வருஷத்தில் ஒரு புது ஆளாக மாறுங்க. அப்போ தான் வந்து இன்னும் வரப்போகிற வருஷங்கள் எல்லாமே வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கை வாழ்கிறதே வந்து ஒரு தடவை தான். அதை நம்ம சந்தோஷமாக வாழணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் கவலையும் கஷ்டமாகவே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஒரு 0 அப்படின்ற மாதிரி தான் இருப்போம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் நம்ம வந்து ஹாப்பியாகவும் இருக்க முடியும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.